வணக்கம். உலக மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக நாடுகளின் கண்டனங்கள், எதிர்ப்புகள் போன்ற எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அணு ஆயுத ஏவுகணை சோதனைகளை நடத்தி வந்த வடகொரியாவால் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் கடும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருந்தன. வடகொரியாவை அடக்கி வைக்க அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்த தயாரானதால் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுத்து விடுமோ என அஞ்சப்பட்டது. இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத அந்த திருப்பம் நிகழ்ந்துள்ளது. அதுதான் சிங்கப்பூரில் நடந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம்மின் சந்திப்பு. இந்த இரு அதிபர்களின் சந்திப்பு உலகையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது? அமெரிக்கா மீது வடகொரியாவுக்கு ஏன் தீரா பகை? இது குறித்தெல்லாம் தான் இன்றைய உலக மறுபக்கம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். கொரிய தீபகற்பத்தை ஆண்டு வந்த கார்வியோ வம்சத்தின் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் 1932 ஜோசியான் வம்ச ஆட்சிதான் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு நடந்து வந்தது. அதன் பிறகு 1910 கொரியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த நாட்டை தனது ஆளுமையின் கீழ் இணைத்துக் கொண்டது ஜப்பான். அதனைத் தொடர்ந்து 1910 முதல் 1945 வரை சுமார் 35 ஆண்டு காலம் ஜப்பானின் கொடூரமான காலனி ஆதிக்கத்தில்தான் கொரியா இருந்து வந்தது. இந்த காலகட்டங்களில் கொரிய மக்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் மொழியையும் பாதுகாக்க மிகவும் போராடினர். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கொரிய மொழியோ அல்லது வரலாறோ பயிற்றுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. மக்கள் தங்கள் பெயர்களையே ஜப்பானிய பெயர்களாக மாற்றிக்கொள்ளுமாறும் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ளுமாறும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது கொரிய வரலாறு தொடர்பான ஏராளமான முக்கிய ஆவணங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. விவசாய நிலங்களில் ஜப்பானிய தேவைக்கான பயிர்கள் என்னவோ அவைதான் பயிரிடப்பட்டன. இந்த சூழ்நிலையில்தான் 2ஆம் உலகப் போர் வெடித்து அதில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டதும் கொரிய மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் பாவம், அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அடுத்து எவ்வாறு பாதிக்கப்பட போகிறோம் என்று. இந்த கட்டத்தில்தான் கொரிய தீபகற்பம் ஏன் பிளவுபட்டது, அதற்கு யார் காரணம் என்ற கேள்விகள் வருகின்றன. 2ஆம் உலகப் போரின் முடிவில் 1945ஆம் ஆண்டு ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்ததைத் தொடர்ந்து அப்போதைய சோவியத் யூனியன் அரசு அதிரடியாக கொரியாவின் வடபகுதிக்குள் புகுந்து ஜப்பான் வீரர்களை விரட்டியடித்துவிட்டு அதனை கைப்பற்றத் தொடங்கியது. அதே சமயம் இதே எண்ணத்துடன் இருந்த அமெரிக்காவின் துருப்புகள் கொரிய தீபகற்பத்திலிருந்து சுமார் 500 மைல் தொலைவில் இருந்தாலும் ஜப்பான் இத்தனை சீக்கிரம் சரணடைந்துவிடும் என்று எதிர்பார்க்காததாலும் நடப்பதை திகைப்புடன் பார்த்தபடியே ஐயோ விட்டால் ஒட்டுமொத்த கொரிய பகுதியையும் சோவியத் ரஷ்யா தனதாக்கிக் கொள்ளும் என அலறியபடியே சோவியத் ரஷ்யாவுடன் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை சரணடையச் செய்ததில் 2 நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் வடக்கு பகுதி எனக்கு, தெற்கு பகுதி உனக்கு என ரஷ்யாவும் அமெரிக்காவும் உடன்படிக்கை செய்து கொண்டு கொரியாவை பிரித்து கொண்டன. 38வது அட்சய கோட்டின் வடக்கு பகுதி வடகொரியா என்றும் தென்புறம் தென்கொரியா என்றும் 2 நாடுகளாகின. இப்படித்தான் ஜப்பானிடம் இருந்து விடுதலை பெற்ற கொரியாவில் பிரிவினை முளைத்தது. அமெரிக்காவும் ஜப்பானும் தென்கொரியாவுக்கு ஆதரவு அளிக்க சோவியத்தும் சீனாவும் வடகொரியாவை ஆதரித்தன. அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா ஆகிய 2 வல்லரசுகளின் ஆதிக்கமும் சேர்ந்து கொரிய தீபகற்பத்தை ஆட்டி படைக்க 1947 ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு அதன் மேற்பார்வையில் வடகொரியா, தென்கொரியா ஆகிய இரண்டுக்கும்
ஒரே ஜனநாயக அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் நம்பிக்கையின்மை மற்றும் நன்கு திட்டமிடாதது போன்ற காரணங்களால் அத்தேர்தலை வெற்றிகரமாக நடத்த முடியாமல் போனது. வடகொரியாவில் தேர்தலை நடத்த விடாதவாறு சோவியத் ரஷ்யா தடுத்ததோடு கம்யூனிச ஆதரவாளரான கிம் இல் சங்கை அந்நாட்டின் தலைவராக நியமித்தது. இதனை கவனித்த அமெரிக்கா கம்யூனிச எதிர்ப்பாளரான சைமன் ரீயை தென்கொரியாவின் தலைவராக நியமித்தது. வடகொரியாவில் ஒரு கம்யூனிச சர்வாதிகாரத்தை நிறுவிய சோவியத் ஒன்றியம் முன்னாள் கொரில்லா படை வீரரான கிம் இல் சங்கிடம், அதாவது தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தாத்தாவிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தது. மேலும் அவரின் அரசுதான் கொரியாவின் 2 பாகங்கள் மீதும் அதிகாரம் உள்ள அரசு என்றும் அறிவித்தது. தென்கொரியாவிலும் இதே கதைதான். அமெரிக்காவின் ஆதரவுடன் தென்கொரியாவின் தலைவராக கம்யூனிச எதிர்ப்பாளரான சைமன் ரீ நியமிக்கப்பட்டார். ஆனால் ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து தென்கொரியாவின் முதல் அதிபராக சைமன் ரீ பதவியேற்றார். ரீயின் அரசை சட்டப்பூர்வமான அரசாங்கம் என்று ஐநா அறிவித்தது. இந்த நிலையில் இரு தலைவர்களும் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொரியாவை ஒருங்கிணைக்க முற்பட்டனர். இதனால் அவ்வப்போது எல்லை தாண்டி லேசாக மோதிக்கொண்டிருந்த நிலையில்தான் தென்கொரியாவின் இராணுவ ஆதரவு கோரிக்கையை அமெரிக்கா மறுத்தது. அதே சமயத்தில் வடகொரியாவின் இராணுவத்தை சோவியத் ஒன்றியம் வலுப்படுத்தியது. இதனை அடுத்து உற்சாகமடைந்த வடகொரியா ஜூன் 25, 1950 தென்கொரியா மீது படையெடுத்தது. அந்த கொரிய போர்தான் இரு கொரியாவுக்கும் இடையிலான முதல் பெரிய மோதல். அந்த போர் 1953 ஜூலை வரை தொடர்ந்தது. அந்த சமயத்தில் சோவியத் ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தை புறக்கணித்தது. இந்த நிலையில் போர் தொடங்கிய 4 மாதங்களுக்குள்ளாகவே ஒட்டுமொத்த கொரியாவின் 90% பகுதிகளை ரஷ்யாவின் ஆதரவுடன் வடகொரிய துருப்புகள் பிடித்தன. இனியும் தாமதித்தால் வடகொரியாவின் சக்தி வாய்ந்த படைகள் கொரியாவை ஒன்றுபடுத்தி விடுவார்கள் என்பது தெரிந்ததும் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக உதவும் வகையில் ஐநா இந்த போரில் தலையீடு செய்தது. ஐநா தலையிட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட 16 நாடுகளின் படைகள் சென்று வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் பிடியிலிருந்து தென்கொரியாவை விடுவித்தன. ஒரு வழியாக வடகொரியா தென்கொரியா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அந்த 3 ஆண்டுகளில் நடந்த போரில் பலத்த சேதங்கள். ஒரு இனமாக மொழியாக ஒன்றுபட்டிருந்த கொரிய மக்கள் சுமார் 12 லட்சம் பேர் இந்த போரினால் உயிரிழந்தனர். அமெரிக்க இராணுவ தரப்பிலும் சுமார் 36,000 வீரர்கள் பலியாகினர். பல ஆயிரக்கணக்கான சீன துருப்புகளும் இந்த போரினால் உயிரிழக்க நேரிட்டன. இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னர் இரு நாடுகளின் எல்லையில் இராணுவ மயமற்ற வலயம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. அதே சமயம் இரு நாடுகளுக்கும் இடையேயான சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாததால் தொழில்நுட்ப ரீதியாக அங்கு இன்னும் போர் நிறுத்தம் அமலில் இல்லை. ஒரு குத்துமதிப்பான யுத்த நிறுத்தமாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் உலக வரலாற்றில் இன்று வரையில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் போர் நிறுத்தம் இதுவாகும். இந்த போரே அமெரிக்கா மீது வடகொரியாவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது. இதனிடையே வடகொரியாவில் தனது இடைவிடாத பிரச்சாரத்தின் மூலம் தன்னை சுற்றி தனித்துவத்தை உருவாக்கிக் கொண்டதினால் எதிரிகளே இல்லாமல் 46 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் கிம் இல் சங். அப்படி எதிரிகள் இருந்தால் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு கிம் இல் சங் உயிரிழந்த பிறகு அவருக்கு குடியரசின் நிரந்தர அதிபர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. மேலும் அந்நாட்டின் கடவுள் போல அவர் கொண்டாடப்பட்டார். அவரை தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்த அவரது மகன் கிம் ஜாங் இல் உலகின் முதல் பரம்பரை கம்யூனிச நாடாக வடகொரியாவை ஆக்கினார். இரட்டை வானவில் மற்றும் பிரகாசமான நட்சத்திரம் கிம் ஜாங் இல் பிறப்பை குறிக்கும் என வடகொரிய மக்களுக்கு அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தில் கூறப்பட்டுள்ளது. கிம் ஜாங் இல்லின் ஆட்சியில் வடகொரியாவின் பொருளாதார நிலை மோசமடைந்து அரசியல் எதிர்ப்பாளர்கள் அதிகமாகினர்.
மேலும் அவர் நாட்டின் அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை அதிகப்படுத்தினார். கிம் ஜாங் இல் 2011ஆம் ஆண்டு உயிரிழந்த பிறகு அவரது மகனான கிம் ஜாங் உன் அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அணுகுண்டுகள், ஏவுகணைகள் போன்ற வார்த்தைகள் இன்று நம் காதில் விழுந்தால் நமக்கு சட்டென நினைவுக்கு வருபவர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தான். கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசின் தலைவராகவும் வடகொரிய அதிபராகவும் தற்போது வலம் வரும் இவர் உலக நாடுகளை தன்னுடைய தொடர் அணுகுண்டு சோதனைகள் மூலம் பீதியில் ஆழ்த்தினார். அணு ஆயுத சோதனையால் பிற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுவது, தன்னை மதிக்காத நபர்களை கொன்று விடுவது, இதுதான் இவரின் பொழுதுபோக்கு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தனது எதேச்சதிகாரத்தால் வடகொரியாவை கட்டி போட்டு வைத்துள்ளார். உலகையே நாட்டாமை செய்யும் அமெரிக்காவுக்கே வடகொரியா சிம்ம சொப்பனமாக திகழ்கிறதென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயிரத்து 1983ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி பிறந்த கிம் ஜாங் உன் மறைந்த வடகொரிய தலைவர் கிம் ஜாங் இல்லின் 3வது மற்றும் கடைசி மகனாவார். வடகொரியாவில் பிறந்தாலும் அவரது பள்ளிக் காலம் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் கழிந்தது. பள்ளியில் நல்ல மாணவன் என பெயரெடுத்த அவர் வடகொரியா இராணுவ பல்கலைக்கழகத்தில் இராணுவ ஆயுத பயிற்சி படிப்பை முடித்துள்ளார். சிறுவயது முதலே மிகவும் லட்சியவாதியாகவும் விடாமுயற்சி கொண்டவராகவும் கிம் ஜாங் உன் விளங்கியுள்ளார். 2009ஆம் ஆண்டு ரீசோல்யூ என்ற பெண்ணை மணமுடித்தார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தந்தையின் மறைவுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு முதல் வடகொரிய அதிபராக பதவி வகித்து வரும் இவர் தன் தந்தையின் சர்வாதிகாரத்துக்கு தான் சற்றும் சளைத்தவன் அல்ல என்பதை தன் செயல் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளார். வடகொரியாவில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. தான் கூறிய வார்த்தைகளை கேட்டு நடக்கவில்லை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தில் தூங்கி வழிந்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஹவாங் மின் மற்றும் கல்வித்துறை அமைச்சக மூத்த அதிகாரி ரியாங் ஜின் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இருவரையும் பொது இடத்தில் வைத்து விமானத்தை சுட்டுத் தள்ளக்கூடிய துப்பாக்கியை பயன்படுத்தி கொலை செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இது அனைத்தையும் தாண்டி தன் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி சொந்த தாய்மாமாவையே கொடூரமாக நிர்வாணமாக்கி காட்டு நாய்களுக்கு கரியாக்கி விருந்து படைத்து கொன்றார் கிம் ஜாங் உன். தன் பதவிக்கு வேட்டு வைத்து விடுவார் என்ற எண்ணத்தில் தன் சகோதரனையும் கொன்ற பெருமை இவரையே சாரும். இராணுவ படிப்பை முடித்ததால்தான் என்னவோ அணுகுண்டு, ஏவுகணை போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறார் கிம் ஜாங் உன். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனையை நடத்திய கிம் ஜாங் உன் அன்று முதல் உலக நாடுகளை விரட்டும் விதத்தில் அதனை தொடர்ந்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்கா எங்கள் விரலுக்கு கீழேதான் என கூறும் கிம் ஜாங் உன் ஒரு சொடுக்கில் அமெரிக்காவை அழித்து விடுவேன் என சவால் விடுத்தார். மேலும் அமெரிக்காவின் இறுதி பக்கங்களை தாங்களே எழுதுவோம் என்றும் கொக்கரித்தார். இந்நிலையில்தான் அதிபர் கிம் ஜாங் உன்னை கொல்ல அமெரிக்காவும் தென்கொரியாவும் முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியது வடகொரியா. பயோகெமிக்கல் பொருளை கொண்டு இந்த படுகொலை முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் வடக்கு கொரிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் CIA-வும் தென்கொரியாவின் தேசிய உளவுத்துறையும் இணைந்து இந்த முயற்சியில் உள்ளனர் என்று கூறப்பட்டது. இதனை அமெரிக்காவும் தென்கொரியாவும் மறுத்துள்ள போதும் தன்னை தற்காத்துக் கொள்ள கிம் ஜாங் உன் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வலம் வருகிறார். தன் எதிரியான தென்கொரியாவுக்கு ஆதரவளிப்பதாலேயே அமெரிக்காவை தனது முதல் எதிரியாக பார்க்கிறது வடகொரியா.
அதன் காரணமாகவே வடகொரியா அமெரிக்கா இடையே மோதல் முற்றியது. வடகொரியாவின் தொடர் அணு ஆயுத சோதனையால் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் வடகொரியா மீது பல பொருளாதார தடைகள் விதித்தன. அணு ஆயுத சோதனையை நிறுத்தினால் தடைகளை விலக்கிக் கொள்ள தயார் என வடகொரியாவுக்கு நிபந்தனையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் வல்லரசுகளையே மிரட்டி வந்த 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் என்றெல்லாம் கூறப்பட்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தென்கொரிய அதிபரை நேரில் சந்தித்து அமைதிக்கு வித்திட்டதோடு அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபரையும் சந்தித்து உலகிற்கே அதிர்ச்சி கொடுத்துள்ளார். 2017 இறுதி வரை சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா ஏவுகணை சோதனைகளையும் அணுகுண்டு சோதனைகளையும் தொடர்ந்து நடத்தி வந்ததால் கொரிய தீபகற்பத்தில் போர் மேகம் சூழ்ந்திருந்தது. ஐநா அமைப்பும் அமெரிக்காவும் வடகொரியா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன. இதனால் பொருளாதார ரீதியில் வடகொரியா பின்னடைவை சந்தித்தது. இந்த சூழலில் தென்கொரியாவில் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த குளிர்கால ஒலிம்பிக்கில் தங்கள் நாட்டு வீரர்களை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அறிவித்தார். மேலும் ஒலிம்பிக் துவக்க விழாவுக்கு தனது தங்கை கிம் யோ ஜோங்கை அனுப்பி வைத்து தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னை நேரில் சந்தித்து பேசும் தனது விருப்பத்தை கிம் ஜாங் உன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வட தென்கொரிய நாடுகள் இடையே பிணக்கம் குறைந்த சூழலில் வடகொரியா தென்கொரியா எல்லைப் பகுதியில் இராணுவங்கள் விலக்கப்பட்ட சமாதான இடமான பான்முன்ஜோம் கிராமத்தில் இரு கொரிய அதிபர்களும் கலந்து கொண்ட கொரிய மாநாடு 2018 கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி இரு நாடுகளையும் பிரிக்கும் எல்லைக்கோட்டின் அருகே சந்தித்துக் கொண்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னும் கைகுலுக்கி தங்களது நட்புறவை வெளிப்படுத்தினர். அப்போது மூன் ஜே இன்னின் அழைப்பை ஏற்று கிம் ஜாங் உன் எல்லைக்கோட்டை தாண்டி தென்கொரிய மண்ணுக்குள் காலடி வைத்தார். வடகொரிய அதிபர் ஒருவர் தென்கொரியாவுக்கு சென்றது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரிய போருக்கு பின் சண்டை நிறுத்தம் மட்டுமே மேற்கொண்டுள்ள இரு நாடுகளுக்கும் இடையே நிரந்தர சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்துதல், கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதமற்ற பிராந்தியமாக்குதல் ஆகிய விவகாரங்களை முன்னிலைப்படுத்தி இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகள் காரணமாக அந்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருந்த மோதல் போக்கிற்கு தீர்வு காணும் வகையில் இரு நாடுகளின் அதிபர்கள் நேருக்கு நேர் சந்தித்து பேச ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஜூன் மாதம் இருவரும் சந்திக்க உள்ளதை தனது ட்விட்டர் பதிவின் மூலம் ட்ரம்பும் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சிங்கப்பூரில் சந்தித்து பேச்சு நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டதை அடுத்து அதற்கு ஏற்ற வகையில் வடகொரியா தனது அணு சோதனை மையங்களை அழித்ததுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியையும் மேற்கொண்டது. இந்த சூழலில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்ட விவகாரம் புதிய சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த ராணுவ பயிற்சியை நிறுத்தாவிட்டால் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான பேச்சுவார்த்தையை வடகொரிய அதிபர் ரத்து செய்ய நேரிடும் என்று வடகொரியா எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து வடகொரிய அதிபருடன் ட்ரம்ப் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா அறிவித்தது. மீண்டும் இரு நாடுகள் இடையே பதற்றம் தொற்றிக்கொண்டது. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயார் என வடகொரியா திடீரென இறங்கி வந்து அறிவித்து தென்கொரியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 12ஆம் தேதி இரு துருவங்களான ட்ரம்பும் கிம்மும் சிங்கப்பூரில் சந்தித்தனர்.
நடக்குமா, நடக்காதா, எப்பொழுது நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட உலக அரசியல் வரலாற்றில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரம்ப் கிம் ஜாங் உன் சந்திப்பு சிங்கப்பூரில் கடந்த 12ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெற்றது. சொல்லப்போனால் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக நடைபெற்றது. வடகொரியா அணு ஆயுதங்களை முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்பதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இரு தலைவர்களும் இந்த சந்திப்பின் மூலம் மக்கள் மனங்களை கவர்ந்தாலும் கிம் ஜாங் உன்னின் பேச்சு சந்திப்புக்கு மெருகூட்டியது. நடந்தவை நடந்தவையாகட்டும், இனிமேல் இந்த உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போவதாகவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். கடந்த 18 மாதங்களாக அமெரிக்கா வடகொரியா இடையே அசாதாரண உறவு நிலவி வந்தது. சர்வதேச நாடுகள் எச்சரிக்கை விடுத்து எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் பல பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை வடகொரியா நடத்தியது. இதனால் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற ஒரு வருடத்திற்குள் ட்ரம்பிற்கும் கிம்மிற்கும் இடையே பல கசப்பான பரிமாற்றங்கள் நடைபெற்றன. இதையெல்லாம் மீறி இரு தலைவர்களும் சிங்கப்பூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே சென்டோசா தீவில் உள்ள கெபல்லா ஹோட்டலில் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கு முன்பாக பதவியில் இருக்கும்போது எந்த அமெரிக்க அதிபரும் வடகொரிய தலைவரை சந்தித்ததே இல்லை என்ற நிலையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு எதிரெதிர் துருவங்கள் சந்தித்தது போலவே இருந்தது. சந்திப்பு நடைபெற்ற கெபல்லா ஹோட்டலுக்கு பலத்த பாதுகாப்புடன் ட்ரம்ப் வருகை தந்த பின்னர் அங்கு வந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ட்ரம்புடன் கைகுலுக்கியவாறு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். பரஸ்பர வரவேற்புக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தையை தொடங்கினர். அமெரிக்க அதிபர் வடகொரிய அதிபர் இடையே நடைபெற்ற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்புக்காக கடுமையாக உழைத்து பேச்சுவார்த்தைக்கு உருவம் தந்த தென்கொரிய அதிபர் மூன் தன் நாட்டில் இருந்தபடியே இந்த சந்திப்பை தொலைக்காட்சியில் பார்த்தார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்கள் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நடந்தவை நடந்தவையாகட்டும் எனவும் இனிமேல் இந்த உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போவதாகவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். பின்னர் பேசிய ட்ரம்ப் கடந்த 24 மணி நேரம் பிரம்மாண்டமாக இருந்ததாகவும், சொல்லப்போனால் கடந்த 3 மாதங்களுமே அப்படிதான் இருந்தது என்றும் மனம் திறந்து பேசினார். வடகொரியாவின் அணு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் நிச்சயமாக கண்காணிக்கப்படும் என்றும் அந்த கண்காணிப்பு குழுவில் அமெரிக்கர்களும் சர்வதேச பார்வையாளர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் வடகொரியா மீதான பொருளாதார தடை விலக்கப்படும் என்ற அறிவிப்பை அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் வடகொரியாவில் அணு ஆயுதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டால் மட்டுமே அந்நாடு மீதான பொருளாதார தடை நீக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தது ஏமாற்றமாக அமைந்தது. ஆனால் தென்கொரியாவுடன் இனி ராணுவ பயிற்சி மேற்கொள்ள மாட்டோம் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்த வடகொரியாவின் இந்த மனமாற்றத்தினால் கொரிய போர் முடிவுக்கு வருமா என்பதும், ஒரே தலைமையின் கீழ் ஒரே நாடாக கொரியா இணைவதும் கேள்விக்குறிதான் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் கொரிய நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்தவும் வடகொரியாவின் தொடர் அணு ஆயுத சோதனைகளை தடுக்கவும் ட்ரம்ப் கிம் இடையேயான சந்திப்பு முதல் படியாக அமைந்துள்ளது. அமெரிக்கா வடகொரியா இடையே நிலவி வந்த பதற்றத்தை தணிக்கவும் கொரிய நாடுகள் இடையே அமைதியை ஏற்படுத்தவும் வடகொரியா அணு ஆயுதங்களை அழிக்கவும் மேற்கொள்ளப்பட்ட ட்ரம்ப் கிம்மின் இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே கருதப்படுகிறது. இருந்தபோதும் சமரச ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்பதை உறுதி செய்த பின்னர்தான் அந்நாடு மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படும் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு ஏமாற்றம் அளித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த செயல் இரு நாடுகளின் சமரச உடன்பாட்டில் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றொரு உலக மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.